Hi friends and viewers, welcome to Master Cooking Channel. I'm Chef Suresh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல்னா ஆனியன் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்குட மெனு வந்து ஆனியன் வடை. அது எப்படி பண்ணனும் பார்க்க போறோம். So let's go. அதுக்கு என்னெல்லாம் தேவையான ingredients பாத்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் வந்து பேசன் ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், அப்புறம் ஹிங், பேக்கிங் சோடா, சால்ட், fennel seeds, turmeric, chili powder, Kashmir chili powder நான் யூஸ் பண்றேங்க. Green chili, ginger and curry leaves and rice flour. ஓகே, இதுதான் அவ்வளோ ingredients. இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டாக இது பண்ணி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்மால் தின்னாக, வெரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிச்சி நம்ம கிறிஸ்பியாக இது வரும் பக்கோடா. இது ரொம்ப தின்னாக வெட்டணும். ரொம்ப தின்னாக வெட்டியாச்சா? இதையும் எப்படி வெட்டிக்கணும்? ரொம்ப தின்னாக வெட்டணும். வெட்டியாச்சா? வெட்டிட்டு பவுலில் இப்படி போட்டுக்கணும். சுத்தமாக ஓகேவா? போட்டு ஃபஸ்ட் நல்லா கை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக அது எல்லாமே நல்ல தனித்தனியாக வந்து அந்த வாட்டரி கொஞ்சம் வரும். ஸோ வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வச்சா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆட் பண்ண போகிற என்னென்னா, இது கூட பேசன் ஃப்ளவர். ஓகே, நாங்கள் அளந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு. ஓகே, அப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளவர், தேவையான ரைஸ் ஃப்ளவர் கிறிஸ்பினஸ். ஓகேவா? அப்புறம் கரி லீவ்ஸ், ஹிங், அப்புறம் பேக்கிங் சோடா, சால்ட் தேவையான அளவு, அப்புறம் ஜிஞ்சரு, சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சரு, அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா இது வந்து ஸ்பைசி இருக்காது, பட் நான் இங்கே க்ரீன் சில்லி யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் காஷ்மீரி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து ஃபெனல் சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இவ்வளோ ஈவன்லியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இதில் உள்ள தண்ணியே இல்லை போதும் இந்த ஆனியன் வடைக்கு. நல்லா மேஷ் பண்ணிக்கணும். போதும், பட் நான் தண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கிறேன், தேவைன்னா ஊற்றிக்கணும். லைட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றத்தான். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா ஊற்றிக்கணும். ஓகேவா? பார்த்தீங்களா, நல்ல ஒரு பைண்டிங் ஆகுது எல்லாமே. பார்த்தீங்களா, நல்ல பைண்டிங். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஈவன்லி எல்லாமே இந்த மசாலா, பேசன் ஃப்ளவர் எல்லாமே நல்ல கோட்டாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் ஃப்ரை பண்ண வேண்டியதான். வாங்க பார்ப்போம் ஃப்ரை பண்ண. இப்போது ஆனியன் வடை போடுறதுக்கு ஆயில் நம்ம வச்சுருக்கோம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. எப்போவுமே ஆயில் வைக்கும்போது 170 to 180 டெம்பரேச்சரில் ஆயில் வைக்கணும். ஏன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஆயிலை வச்சுட்டு ரொம்ப சூடு பண்ணிவிட்டு அப்படி எடுத்து போடுவாங்களா, அது வந்து வெளியெல்லாம் கலராகி பேன் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. ஸோ அதனால் எப்போவும் வந்து 170 to 180 தான் ஆயிலோட டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஆயில் சூடாகிட்டுருக்கு. இங்கே மிக்ஸ் பண்ணி வச்ச ஆனியன் வடையோட இது மேரினேஷன் நல்லா பிடிக்கட்டும். அது வர வெயிட். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ஆல்மோஸ்ட் நல்ல 170 to 180 டெம்பரேச்சர் வந்துடுச்சு. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கை வச்சு பார்த்தா தெரியும் எனக்கு. ஏன்னா நான் இப்போவும் இந்த ஃப்ரை பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் அப்படி பார்த்துக்கலாம், வந்து டெம்பரேச்சர் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனியன் வடை போடுறது ஆயில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா, இது ஆகிடுச்சா, இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பாலை எடுத்து இது போட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஸ்லோவாக குக் ஆகும் பாருங்க. அப்படி உங்களுக்கு டவுட்னா கொஞ்சம் ஆயில், இந்த ஹீட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் குறைச்சி கூட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றா போக வேண்டியதான். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க, டெம்பரேச்சர் பார்த்துட்டு கூட்டி குறைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். பட் வேணா இருக்கக்கூடாது, கொஞ்சம் நானும் கொஞ்சம் குறைச்சி கூட்டி வைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் இல்லாதனால எனக்கு தெரியாது டெம்பரேச்சர் ஒன்று. ஸோ அப்படி பால் இல்லையா போட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுக்கு. லைட்டாக நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம்.
டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி வேறு போட்டுக்கலாம். ஓகேவா? கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. அப்பப்போ லைட்டாக டர்ன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே. ஓகேவா? அப்போ தான் ஈவன்லி குக் ஆகும். ஆல்மோஸ்ட் கோல்டன் கலர் வந்துட்டுருக்காங்க. பேன் ஆகல, ஆனால் குக் ஆகுது. உள்ளே குக் ஆகுது. நீங்கள் உள்ளே குக் ஆகிட்டு தான் வெளியே வந்து உங்களுக்கு இந்த கலர் கொடுக்கும். அப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எடுக்க ரெடி ஆகிட வேண்டியதான். ஓகேவா? குக் ஆகிட்டு 2-3 மினிட்ஸில் குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம குக் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிற டைம் ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா? இது எல்லாம் கோல்டன் ப்ரௌன் குக்கில் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஆனால் உள்ளேயும் குக் ஆகிருக்கும். ரொம்ப கறி இல்லை, ஆனால் அப்படி உள்ளே குக் ஆகி அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதான் ஆயில்லேருந்து. பார்த்தீங்களா? கோல்டன் ப்ரௌனில் அழகாக குக் ஆகி அழகாக வந்துருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியனோட சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அதேமாதிரி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நல்லபடியாக அவங்களுக்கு வந்து சேரும். Until then, see you. Bye. Chef Suresh. See you in the next video. Thank you so much for watching. Have a nice day. Bye.